நாங்கள் என்ன தீண்டத்தக்காத மக்களா? என்னதையா இதெல்லாம்? பாராளுமன்றத்தில் ஒழுங்காக பேசுறதுக்கு துப்பு இல்லை, இங்கே கிளம்பி வந்து உள்ளூரில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன அர்த்தம் தெரியல. என்ன அர்த்தம் தயா? மூன்றாவது தர மக்கள் சொல்லுங்களேன். மூன்றாவது தர மக்களாக அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா? எப்படி முடிஞ்சா? இந்த டிஆர் பாலு அவர்கள் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய வெறுப்பை அப்படியே உமிழ்ந்துட்டார். மைண்ட் வாய்ஸ் நினச்சி கொஞ்சம் சத்தமாக பேசிட்டாரு. உள்ளே இருக்கிறதுனா வெளியே வந்துருச்சு. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிஸ், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாமே கொந்தளிச்சு போயிட்டாங்க. எப்படி நீங்கள் ஒரு அமைச்சரை பார்த்து அன்ஃபிட்னு சொல்லலாம் அப்படின்னு கொந்தளிச்சு போயிட்டாங்க. நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? People have take asylum and they. What do you mean? Why do you interfere? Please sit down. You don't have any. Please sit down. Please sit down. I know how to. Please sit down. What is it? What do you want? இந்தாடா அந்த ஒரே மருந்து. இது எப்படி சாப்பாட்டுக்கு அப்புறமா? இதுதான்டா சாப்பாடே. 3 வேளையுமா? ஒரே வேளை. தேங்க்ஸ். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அடுத்த வேளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன். வை. ஏன்னா இது எலி மாதிரி. Sir, you should know some discipline. Sir, you should know some discipline. You are unfit to be a member of parliament. Please sit down. How can you call him unfit? You cannot call a minister and member unfit. It is unfair. You are senior member. How can you call him unfit? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. Mr. Balu cannot say unfit to our honorable minister. He cannot say unfit, sir. He told unfit. That is not a good thing, sir. आपने कैसे एक मंत्री को unfit कह दिया? You cannot say unfit. ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். அதாவது நீங்கள் பேசக்கூடாது, தவறு, நான் பேசும்போது நீங்கள் குறுக்கிடக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு அமைச்சர், அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர், இப்போ தான் வந்து அவர் வெளியே வந்து அவரோட சமூகத்துக்கு மட்டும் இல்லை தேசத்துக்கு சூப்பராக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவரை போய் யூ ஆர் அன்ஃபிட், உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறார். எதை தகுதின்னு திரு டிஆர் பாலு அவர்கள் சொல்றாரு? கோபால குடும்பத்துக்கு வந்து சிங்சா அடிக்கிறது தான் தகுதியா, இல்ல அறிவாலய வாசல்ல பிச்சை எடுக்கிறது தகுதியா அப்படிங்கறத நாங்க திரு டிஆர் பாலு அவர்களுக்கு கேட்க விரும்புறோம். ஐயா சாமி எஜமா மகாபிரபு, எப்படி நீங்க திரு எல் முருகன் அவர்களை இந்த மாதிரி பேச்சுக்கள் பேசலாம்? இதற்கு வந்து பயங்கரமான கண்டன குரல் எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. பாராளுமன்றத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹவு கேன் ஹீ கால் தி மினிஸ்டர் அன்ஃபிட் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு நபரை பார்த்து அன்ஃபிட், தகுதியற்றவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெறுப்பை வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் என்ன வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பண்ணையிலே இருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார். உண்மைதான். பண்ணை மாபெரும் கொள்கை. இத்தனை வருஷமா பாராளுமன்றத்தில் போய் ஒழுங்கா பேசக்கூட தெரியாத இந்த நபரை எல்லாம் எம்பியாக இருக்கும்போது அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடிப்பைய அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு, குறுக்கிடுறதுக்கு, நீங்க சொல்லக்கூடிய பொய்யை கவுண்டர் பண்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த செனங்கொண்ட சிறுத்தையை செராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. ஆறிருச்சு. இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, மானமங்க படுத்திட்டானுங்க. இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டேன் தானா சார்? நீங்க இவ்வளவு நேரம் பேசி எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்லவே இல்லையா சார்? நோ சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்ல அருந்ததியர் சமுதாயத்துல பிறந்திருந்த அன்பிட்டா, அதுவும் நம்முடைய மீன்வளத்துறையினுடைய முதல் அமைச்சர் ஆக்குனாங்கன்னா அது அன்பிட்டா. அதனால் டிஆர் பாலு அவர்களை பொது இடத்துல நீங்கள் முருகன் அண்ணன் அவர்கள்ட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். பொது இடத்துல நீங்கள் அண்ணன் முருகன் அவர்களை பத்தி தப்பா பேசல, அவருடைய சமுதாயத்தை பத்தி தப்பா பேசல. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதர சகோதரிகளை தப்பா பேசிருக்கீங்க. ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்? இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ எம்பி டிஆர் பாலு அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த மழைநீர் அந்த நிவாரணத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு அங்கே பேசுகிறார். தமிழக மக்களோட ஒரே கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4000 கோடி ரூபாவை ஸ்வாஹா அப்படின்னு வாயில் போட்டுக்கிட்டீங்களே, என்ன கிழிச்சிங்க? அண்மையில் சென்னையில் ஏற்பட்ட கனமழை பாதிப்பை பற்றி நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். சென்ற 2015ஆம் ஆண்டு சென்னையில் இதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்தது. அப்போ சென்னை கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 12 நாள் முடங்கி போனது. ஆனால் இந்த முறை பெய்த மழையிலிருந்து 2 நாட்களில் நம்ம மீண்டு வந்தோம்னா அதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பாக மாநகராட்சி பணியாளர்கள், அரசு அதிகாரிகள், உங்களுடைய பங்கு மிகப்பெரிய முக்கியம். ஒரு போட் வசதி இல்ல, காரி துப்புனுங்க இந்த ஆட்சி, மட்டமான ஆட்சி, புறம்போக்குங்களா, விடியாத ஆட்சி, மயிர் மட்ட ஆச்சானுங்களா, புறம்போக்கு நாய்ங்களா, போய் சோத்திங்கடா புறம்போக்குலாம் உள்ள வந்து பாரு, அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்னடா புடுங்குறீங்க நீங்களா? ஓட்டுக்கு வரீங்களாடா, மயிரும் புடுங்க, அம்மா தாயே ஓட்டு போடுங்க, நாங்க உங்களை புடுங்கிடுறோம். நீங்களா என்னடா புடுங்குறீங்க? வெள்ளை அறிக்கை எங்கே? 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி 98% முடிஞ்சிச்சு, 97% முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் 70, 80, 90, 97 ஒரு கதையை விட்டுட்டு மழை வெள்ளம் வரும்போது எல்லாரும் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை எப்படியாவது மறைக்கணும், எப்படியாவது திசை திருப்பணும், மத்திய அரசு மேல அந்த கோவத்தை திருப்பி விடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் இந்த என்டையர் டிராமாவும் பண்றாங்க. கடவுள் புண்ணியத்துல இவர் பண்ணக்கூடிய டிராமால இவர் மாட்டிக்கிட்டாங்க. இந்த மீடியா ஹைப் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த மீடியா ஹைப்னால தான் நிறைய பேர் சடார்னு மேலே போயிடுவாங்க, மேலே இருக்கிற நிறைய பேர் சடார்னு கீழே வந்துடுவாங்க. ஆனால் அந்த மீடியாவில் இப்போ பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் தான் அரசியலில். இதை நான் மட்டும் சொல்லலை, இன்னைக்கு டிஆர் பாலு அவர்களே உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது என்ன, எதுக்கு எடுத்தாலும் அண்ணாமலை 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற ஹைப்பில் தான்யா அவர் வளர்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களாம் ஸ்மால் டைம் பீப்புள், அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சார் 60-65 வருஷமா பாலிடிக்ஸ் இருக்கேன். நேற்று முந்தா நாள் வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னா அண்ணாமலை பதில் சொல்ற அளவுக்கு நான் அவளுக்கு தாண்டி போயிட்டேன்னா? அவசரப்பட்டு வெட்டிட்டாதீங்க, பண்ணி சாகாது. பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்சா பட்டுன்னு செத்துரும். அப்படியா கட்டை எடுக்கணுமா? முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவங்க கேட்க அண்ணாமலைக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாமா? ஏமா நீங்க முதல்ல மீடியா வந்து ஹைப் பண்றீங்க. நீங்க அண்ணாமலை ஹைப் பண்ணி பெருசா நாங்களாம் சின்ன ஆளுங்களா? நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.